IPL தொடர்ல பரபரப்பா நடந்த லீக் போட்டியில கொல்கத்தாவை 16 ரன்கள் வித்தியாசத்துல வீழ்த்தி பஞ்சாப் அணி த்ரில் வெற்றி பெற்று சாதனை படைச்சிருக்கு. நியூ சண்டிகர்ல நடந்த இந்த போட்டியில முதல்ல பேட்டிங் பண்ண பஞ்சாபுக்கு பிரியன்ஷ் ஆர்யா, பிரப்சிம்ரன் ஜோடி அட்டகாசமான ஸ்டார்ட் கொடுத்தாங்க. ஆனா பிரியன்ஷ் ஆர்யா ஆட்டம் இழந்த பிறகு பஞ்சாப் அடுத்தடுத்து விக்கெட்டுகளை இழந்து ஆட்டம் காண ஆரம்பிச்சிச்சு. மிடில் ஓவர்ல வருண் சக்கரவர்த்தியும் சுனில் நரைனும் மிரட்டலா பவுலிங் போட பஞ்சாப் வீரர்கள் விக்கெட்டுகளை பறிகொடுத்து தடுமாறினாங்க. இறுதியில 16வது ஓவர்ல வெறும் 111 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆச்சு பஞ்சாப். 112 ரன்கள் என்ற இலக்கு ஈஸியா இதை கொல்கத்தா சேஸ் பண்ணிடும்னு எதிர்பார்க்கப்பட்ட நிலையில தொடக்க வீரர்கள் சுனில் நரைனும் டிகாக்கும் சொற்ப ரன்களுக்கு விக்கெட்டை பறிகொடுத்தாங்க. அடுத்து கேப்டன் ரஹானேவும் இளம் வீரர் ரகுவன்ஷியும் பார்ட்னர்ஷிப்பை கட்டமைக்க கொல்கத்தா இலக்க நோக்கி பயணிச்சிச்சு. சாஹல் ஓவர்ல ரஹானேவுக்கு LBW கொடுக்கப்பட்ட நிலையில அவர் ரிவ்யூ பண்ணாம வெளியே போனாரு. ரிவ்யூ பண்ணிருந்தா அது நாட் அவுட். இந்த விக்கெட் தான் போட்டிக்கு திருப்பு முனையும் கூட. ரஹானே ஆட்டம் இழந்த பிறகு சாஹலோட மாயாஜால சுழற்பந்து வீச்சுல அடுத்தடுத்த விக்கெட்டுகளை கொடுத்து நடைய கட்டினாங்க கொல்கத்தா வீரர்கள். போட்டி அப்படியே பஞ்சாப் பக்கம் மாறுச்சு. ஒரு கட்டத்துல 62 ரன்களுக்கு 2 விக்கெட்டை மட்டும் இழந்திருந்த கொல்கத்தா 80 ரன்களுக்குள்ள 8 விக்கெட்டுகளை இழந்து திணற சாஹல் ஓவர்ல சிக்ஸர்களை பறக்க விட்டு பஞ்சாபை அச்சுறுத்தினாரு ஆண்ட்ரே ரசல். ஆனா ரசலும் இறுதியில போல்டாக பரபரப்பான போட்டியில 16 ரன்கள் வித்தியாசத்துல த்ரில் வெற்றி பெற்றுச்சு பஞ்சாப். 4 விக்கெட்டுகளை சாச்ச சாஹல் ஆட்ட நாயகன் விருதை வெல்ல IPL வரலாற்றுல குறைந்த இலக்க கட்டுப்படுத்தி வெற்றி வாகை சூடிய அணின்னு பஞ்சாப் சாதனை படைச்சிருக்கு. முந்தின போட்டியில ஹைதராபாத்துக்கு எதிராக 245 ரன்கள் அடிச்சும் தோத்த பஞ்சாப் இந்த போட்டியில வெறும் 111 ரன்கள் அடிச்சே வெற்றியை வசப்படுத்தி வியக்க வச்சிருக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.